திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். இன்னைக்கு நாங்கள் ஒரு கேஸை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரெண்டும் கிட்ட 3 வயசு ஒன்றும் 2 வயசு ஒரு பிள்ளையும். ஸோ 2 பேரும் வீட்டில் இருக்கிறாக்கள். பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு. ஸோ தண்ட வீட்டில் முழுக்க வீட்டு வேலைகள், பிள்ளைகளோட வேலைகள் எல்லாமே தான் செய்கிற. பட் ஹஸ்பண்டுக்கு இதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை. அப்படின்னு சொன்னால் அவர் வருவார், லேட்டாகி தான் வாருது. நைட் வீட்டுக்கு 8 மணிக்கு வருவார், சாப்பிடுவார், ஃபோனை பார்ப்பார், ஆஃபீஸ் வேலையை செய்வார், தூங்கிடுவார். என்னை பற்றி நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படி என்ற உணர்வு அவருக்கு இல்லவே இல்லை. நான் அவருக்கு ஆக்கி போடுறேன், அவரோட மார்னிங் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய எல்லா வேலைகளும் செஞ்சு வைக்கிறேன் கூட. நான் அவருக்கு செஞ்சு தான் ஆஃபீஸ் அனுப்புகிறேன். பட் என்னைய பற்றி நான் எப்படி அந்த வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி பிள்ளைகளோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஏண்ட மனநிலை என்ன அப்படின்ற எந்த அக்கறையும் இல்லாமல் அவர் காணப்படுறாரு. ஆனால் இவர் இப்படி இருக்கலை. அப்படின்னா அது லவ் மேரேஜ். அப்போ லவ் பண்ணுற நேரம் நல்ல அக்கறையோடு இருந்தார். பட் பேபிஸுக்கு பிறகு என்னைய பற்றி எந்த அக்கறையும் அவருக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சாங்க. ஸோ இந்த இஷ்யூவை வச்சு நாங்கள் பேசுகிற நேரம் இது பெரும்பாலான குடும்பங்களில் நடக்கிற கதை தான். ஏன்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்னும் சரி, திருமணமான புதிதிலும் சரி, அவங்களுக்கு இடையில அந்த அஃபெக்ஷன் லவ்ன்றது பீக்கில் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் காணப்படும். பட் ஆஃப்டர் பேபிஸ் நாங்கள் பிள்ளைகளுக்காக ஓடணும், ஒய்ஃபுக்காக ஓடணும் என்று ஹஸ்பண்ட் மாதிரி நினைக்கிறதால அவங்க அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபேமிலி, பிள்ளைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என்ற விஷயத்த அவங்க மறந்துடுற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. இந்த ஆஃபீஸ் போகிறாக்கள் பெரும்பாலும் அந்த மார்னிங் 9க்கு போய் நைட் 8 மணிக்கு வாருதுன்னு சொல்கிறது முழு டைம் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் காணப்படும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்காக அவங்களோட வீட்டில் ஒய்ஃப், பிள்ளைகள் இருக்கின்ற விஷயத்த அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிச்சயமாக கஷ்டம்தான். பிள்ளைகளுக்காக தான் அவங்க ஓடுறாங்க, ஒய்ஃபுக்காக தான் அவங்க ஓடுறாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழறதுக்கு முழு ஹெல்ப்புமே அந்த நபர், அந்த ஆண்மகன் தான் செய்கிறாரு. பட் இருந்தாலும் வீட்டில் உயிருள்ள ஒரு ஜீவன் அவங்களுக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த ஹஸ்பண்ட் அக்கறை காட்டணும். பெருசாக அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் ஆஃபீஸ் விட்டு வந்தா இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு, உனக்கு ஓகேயா என்று அந்த 2 வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு அந்த ஃபுல் டே இருந்த ஸ்ட்ரெஸ் காணாம போகிற சந்தர்ப்பத்தை தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கட்டாயம் இருக்கணும். 2 சைடும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வீட்டில் தானே இருக்காங்க அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளை மேனேஜ் பண்ணி வீட்டை ஒழுங்காக கொண்டு போகிறதுன்றது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. உண்மையாக சொல்ல போனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாக்களுக்கு தெரியும். அது இப்போ இருக்க பிள்ளைகள் அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட மேனேஜ் பண்ணுறது எல்லாமே மிச்சவும் கஷ்டம். ஸோ அந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணி வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டையும் மேனேஜ் பண்ணி பிள்ளைகளையும் சரியான முறையில் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை நாங்கள் மதித்து அட்லீஸ்ட் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அந்த டே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் டைம் எடுத்து சென்சிட்டிவாக அவங்களோட உட்காந்து பேசினா இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளியே வரலாம். ஸோ 2 சைடுமே ஹஸ்பண்ட் லைஃப்பும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான், ஒய்ஃப் எங்களை வீட்டு நிலைமையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் அவங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ 2 பேரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு ஏழுமாக இருந்தால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எங்களுக்கு வெளியே வரக்கூடியதாக இருக்கும். 2 பேரோட உறவும் தொடர்ச்சியாக இருக்கும். நாங்கள் இப்படியே பேசாமல் அப்படியே போனால் எங்களோட உறவில் விரிசல் விழுந்து 2 பேருக்குமே இல்லாமல் போய் பிள்ளைகள் தனியாக கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக ஏற்படும். நிறைய ஃபேமிலிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஒய்ஃப் நினைக்கிற ஹஸ்பண்டுக்கு தண்டை மேலே எந்த அக்கறையும் இல்லை. ஏன்னா
அவர் வந்து பேசுறாரு இல்லை கதிக்கிறாரு இல்லைன்ற ஒரு சைடு அவ போவா. ஹஸ்பண்ட் நினைக்கிற ஒய்ஃபுக்கு தண்ட நிலைமை விளங்குதே இல்லை, தான் அவங்களுக்கு தானே ஓடுறோம், அவங்களுக்காக தானே சம்பாதிக்கிறேன், ஸோ என்னையும் அவ புரிஞ்சு கொள்றா இல்லை என்ற ஒரு மனநிலையில ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருப்பாரு. கடைசியில பிள்ளைகள் தனியா நிக்க வேண்டிய சுச்சுவேஷன் காணப்படுது. ஸோ கொஞ்சம் 2 பேர்ட லைஃப்பையும் சேர்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க கதைச்சிங்கன்னு சொன்னா 2 பேர்ட உறவுலையும் இன்னும் நெருக்கம் ஏற்படும். உங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ரிலாக்ஸும் வரும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் இருக்கிற நேரம் அவங்க அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் தேவை. ஸோ அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு தாய் தந்தை 2 பேருமே இணைஞ்சு இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சென்சிட்டிவா யோசிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கைய உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்றது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஸோ தனித்தனியாக அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை அனுபவிக்காம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியான ஒரு லைஃப்பை அனுபவிங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.